சங்கீதம் 119 59வது வசனம் இப்படி தாவீது சொல்லுகிறார், என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் வழிகளை உய்த்து ஆராயுங்கள். தேவ வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, மற்றவர்களை அல்ல நம்மை நாமே நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வழிகளை அநேகர் பார்ப்பதில்லை, மற்றவர்களுடைய வழிகளை சிந்திக்கிறார்கள். அடுத்தவர்களின் காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அவர்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் போகிற வழி சரிதானா? நான் செய்கிறது சரிதானா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய வழிகள் சரியில்லை. கர்த்தர் ஒவ்வொருவருடைய வழிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவனுடைய வழிகளும் அப்படி இருக்கிறது. இன்னைக்கு தேவ ஜனமே, தாவீது சொல்லுகிறார், என் வழிகளை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அதே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். தேவ பிள்ளையே, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இன்றைக்கு நம்முடைய வழிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு தவறான வழிகள், தவறான யோசனைகள், தேவனை விட்டு பின்வாங்கி போன இருதயம் உடையவர்கள். தேவனை எப்படி, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுல இளைய குமாரன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு இஷ்டம் போல தன் வழிகளிலே அவன் போகிறான். அவனுக்கு ஒரு நல்ல சிந்தை இல்லை. தகப்பனை விட்டு பிரிகிறோமே என்கிற அந்த எண்ணம் இல்லை. அவன் தன்னுடைய சொத்துக்களை தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அவன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, தகாத விதத்திலே தன்னுடைய வழிகளை தாறுமாறாக்கி சீர்கெட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து பன்றிகள் மேய்க்கிற ஒரு இடத்துக்கு அவன் போகிறான். பன்றிகள் தின்கிற அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போகிறது. அங்கே அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது, ஐயோ, என் தகப்பனார் வீட்டிலே நிறைவாய் இருக்கிறார்கள், என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட பங்கு இருக்கிறது, என் தகப்பனாருடைய வீட்டிலே என் சகோதரனுக்கு பங்கு இருக்கிறது, என்னுடைய பங்கை நான் எடுத்து வந்துவிட்டேன், ஆனால் என் தகப்பனாருடைய பங்கு அங்கே இருக்கிறது. வேலைக்காரர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறார்கள், திருப்தியாக இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்கவில்லையே என்று அவன் அங்கே இருந்து சிந்திக்கிறான். பன்றி கூட்டத்துக்கு மத்தியில் இருந்து அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது, சிந்தை வருகிறது, ஐயோ, நான் தவறான வழியிலே போய்விட்டேன், தகப்பனுடைய அன்பை இழந்து விட்டேன், தகப்பனுடைய உறவை இழந்து விட்டேன், இன்றைக்கு எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வழிகள் இன்றைக்கு சரியில்லை என்பதை அவன் உணரும்படியாய் ஒரு தருணம் வந்தது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரமாய் போயிருக்கிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி காண்பிக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாய்களினால் என்னிடத்திலே சேர்ந்து உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ தூரமாயிருக்கிறது, என்னை விட்டு தூரமாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கூட இன்றைக்கு அநேகரை பார்த்தோமானால் நன்றாக பாடுகிறார்கள், நன்றாக ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை கனம் பண்ணுவதை போல் இருக்கிறது. வெளிப்பிரகாரமான வாழ்க்கை அவன் மிக சிறப்பாய் இருப்பதை போல, ஆவிக்குரியவர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல, ஐயோ, இவர்களைப் போல கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை துதிக்கிறாய், நல்லது, ஆமென், என்னை கனப்படுத்துவதை போல் இருக்கிறது,
வாயினால் துதித்து உதடுகளினால் கனப்படுத்துகிறாய், ஆனால் உன்னுடைய இருதயம் என் பக்கம் வரவில்லையே. இன்று பன்றி கூட்டங்களுக்கு மத்தியிலே தான் உன் இருதயம் இருக்கிறது. நீ திரும்பி வா, உன் கால்களை என் வழிகளுக்கு நேராய் திருப்பு, சாட்சிகளுக்கு நேராய் திருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால், தரித்திரம் மாற வேண்டுமானால், குறைவுகள் மாற வேண்டுமானால் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறோமா? தேவ ஜனமே, ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் வழிகளை சிந்தித்து பார்க்கிறேன், என் கால்களை நான் உமக்கு நேராக, உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில பன்றிகள் மேய்க்கிற இடத்திலிருந்து அவன் ஒன்றை சிந்தித்து பார்க்கிறான். என் வீட்டில், என் தகப்பனார் வீட்டில் சம்பூர்ணம் இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறது, வேலைக்காரர்கள் கூட சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று செய்கிறேன், என் வழி தவறானதுதான், நான் பாவம் செய்து விட்டேன், பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன், தவறி விட்டேன், என்னை மன்னித்து விடும் என்று என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று தீர்மானம் பண்ணினான். பாருங்கள், இந்த இளைய குமாரன் திரும்பி வருகிறான், தகப்பனார் வீட்டில் இருக்கிறார், என் மகன் எப்பொழுது வருவான் என்று, என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று தகப்பனாருடைய இருதயம் காத்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் வருகிற அந்த மகனை ஆமென் வீட்டில் இருக்கிற தகப்பனார் கண்டு ஓடி போகிறார். காரணம் என்ன? மகன் தூரத்தில் வந்தால் கூட மகனுடைய இருதயம் தகப்பனாருடைய இருதயத்தோடு இணைகிறது. ஆமென். தன்னுடைய வழிகளை அவன் சிந்தித்து பார்த்தான், தன்னுடைய பாதைகளை அவன் திருப்ப நினைத்தான், தன்னுடைய கால்களை தகப்பனார் வீட்டுக்கு நேராய் திருப்பினான். நான் பாவம் செய்தேன் என்ற உணர்வு, நான் தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வு வந்த பொழுது அவன் தகப்பனார் வீட்டுக்கு வருகிறான். பாருங்கள், அங்கே நடந்தது. தகப்பனார் ஓடி போய் கட்டி பிடித்து திரும்பி வந்த அந்த மகனை ஆமென் ஸ்தோத்திரம் கழுவ சொல்லுகிறார். கழுவி சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவன் விலை உயர்ந்த வஸ்திரங்கள், விலை உயர்ந்த மோதிரம், விலை உயர்ந்த விருந்து அவனுக்கு அங்கே உண்டாகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து, இன்றைக்கு நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்கு நேராய் நம்மை திருப்புவோமானால் இன்றைக்கு பரம தகப்பன் நம்மை அணைத்து கொள்ள ஆவலாய் இருக்கிறார். ஒரு வெற்றி உள்ள வாழ்வை தர ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு ஜெயமுள்ள வாழ்வை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம். மற்றவர்களை பார்த்தல்ல, என்னுடைய வழிகளை நான் பார்க்க, என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்க, என்னுடைய வழிகள் ஆமென் ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாற்ற ஆமென். கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வழிகளை நேராக்குவார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விடுங்கள், கர்த்தருடைய பாதத்துல இறக்கி வையுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை நிரப்புவதாக. நம்முடைய சிந்தை மண்டலத்தை இன்றைக்கு ஆண்டவர் நிரப்புவாராக. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இன்றைக்கு நான் போய்கொண்டிருக்கிற பாதை சரியானது தானா, ஆண்டவருக்கு பிரியமானது தானா என்று சற்று நிதானித்து பார்த்து, ஒருவேளை ஆண்டவருக்கு பிடிக்காத வழியில நீங்கள் செல்வீர்களானால், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் சிலது இருக்குமானால், இன்றைக்கே ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், நான் திரும்ப வருகிறேன், என்னை சீர்படுத்தும், எனக்கு வெற்றி உள்ள வாழ்வை தாரும், சமாதானமுள்ள வாழ்வை தாரும் என்று கேட்பீர்களானால் இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு அதை தர ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வழிகளை தாவீதைப் போல நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். எங்கள் கால்களை உடைய சாட்சிகளுக்கு நேராய் திருப்புகிறோம். இன்று நீர் எங்களை ஆசீர்வதியும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். விடுதலை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.